Hello everyone, thanks for being here. இன்னைக்கு மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சாப்டர் பார்ட் 2 பார்க்கலாம். பார்ட் 1 பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கமிட்டிஸ் ஆஃப் த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டாஸ்க் இருந்ததில்ல. நம்ம எவ்வளோ வைடான ஏரியாவை நம்ம கவர் பண்ணுறனால டிஃப்ரெண்ட் கமிட்டிஸ் வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. மைனர் கமிட்டிஸ், மேஜர் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மேஜர் கமிட்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எத்தனை மேஜர் கமிட்டிஸ் நம்மளுக்கு இருந்ததுன்னா 8 மேஜர் கமிட்டிஸ் இருந்தது. அது என்னென்னு நான் பர்சனாலிட்டி வைஸ் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜவஹர்லால் நேரு வந்து 3 கமிட்டிக்கு ஹெட்டாக இருந்தாங்க. ஒன்று யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி அண்ட் ஸ்டேட்ஸ் கமிட்டி. ஜவஹர்லால் நேரு 3க்கு இருந்தாங்க. தென் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டிக்கு இருந்தாங்க, ஸ்டீரிங் கமிட்டிக்கு இருந்தாங்க. இந்த ரெண்டுத்துக்குமே டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஹெட்டாக இருந்தாங்க. டாக்டர் அம்பேத்கர், நம்ம 4th பாயிண்ட் பாருங்கள். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் எதுக்கு ஹெட்டாக இருந்தாங்க? டிராஃப்டிங் கமிட்டிக்கு. அம்பேத்கர் ஒரே ஒரு இது ஹெட்டாக தான் இருப்பாங்க, டீமுக்கு தான். அது டிராஃப்டிங் கமிட்டிக்கு மட்டும்தான் இருப்பாங்க. சர்தார் பட்டேல் அவர்கள் 2 டீமுக்கு வந்து ஹெட்டாக இருப்பாங்க. ஒன்று ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, இன்னொன்று அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியா. ஸோ இந்த அட்வைசரி கமிட்டிக்கு அடியில் 4 சப் கமிட்டி வச்சுருப்பாங்க. சப் கமிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டி, அது ஜே.பி. கிருப்லானி அப்படின்றவங்க வழிநடத்திட்டு வருவாங்க. மைனாரிட்டிஸ் சப் கமிட்டி வந்து H.C. முகர்ஜி. North East Frontier Tribal Areas and Assam Excluded and Partially Excluded Areas Subcommittee, இது கோபிநாத் பார்டலோய். நெக்ஸ்ட் டி வந்து எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ். இந்த சப்கமிட்டியை ஏ.வி. தாக்கர் இவங்க வந்து வழி நடத்திட்டு வருவாங்க. தென் மைனர் கமிட்டிஸ். மைனர் கமிட்டிஸ் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் ஐடியாக்காக. டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி டிராஃப்டிங் கமிட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா August 29, 1947 டிராஃப்டிங் கமிட்டி நம்மளுக்கு செட்டப் பண்ணுறாங்க. யார் சேர்பர்சன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள். அவங்களுக்கு கூட இன்னும் ஒரு 6 மெம்பர்ஸ் இருந்தாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா என் கோபாலசுவாமி ஐயங்கார், அலாதி கிருஷ்ணசுவாமி ஐயர், டாக்டர் K.M. முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா. அதுக்கப்புறம் B.L. மிட்டர் அப்படின்றவங்க இருந்தாங்க. பட் உடம்பு சரியில்லை அப்படின்ற காரணத்துக்காக அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க பொசிஷனுக்கு வரப்பட்டவங்க N. மாதவ் ராவ். அதுக்கப்புறம் D.P. கைத்தான் அப்படின்றவங்க இறந்துருவாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. அதனால் T.T. கிருஷ்ணமாச்சாரி அவங்க இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இந்த பர்சனாலிட்டிஸ் எல்லாமே டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்தாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. டிராஃப்டிங் கமிட்டி ப்ரொப்போசல் ஃபஸ்ட்டு டிராஃப்ட் எப்போ வெளியிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா Feb 1948. ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எப்போ வெளியிட்டாங்க? Feb 1948. தென் மக்கள்கிட்ட வந்து ஒரு 8 மாதம் விட்டுருவாங்க. இது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும்னா சொல்லுங்கப்பா அப்படின்னு விட்டுருவாங்க. தென் செகண்ட் டிராஃப்ட் எப்போ வெளியிடுவாங்க? அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிவிட்டு எப்போ வெளியிடுவாங்கன்னா October 1948 செகண்ட் டிராஃப்ட் வெளியிடுவாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டி வந்து லெஸ் தேன் 6 மந்த்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு 141 days பக்கமாக தான் உட்காந்து இந்த டிராஃப்ட் ஒர்க் எல்லாமே பார்த்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எனாக்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்த ஃபைனல் டிராஃப்ட் இருக்கும்ல, நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஃபைனல் டிராஃப்ட் எப்போ வந்து அம்பேத்கர் அவர்கள் வெளியிடுறாங்கன்னா November 4, 1948 ஃபஸ்ட்டு ரீடிங்க்கு வெளியிடுறாங்க. இது என்ன ஃபஸ்ட் ரீடிங் செகண்ட் ரீடிங்? இது கான்ஸ்டியூஷன்றது எவ்வளோ பெரிய விஷயம்ல நம்மளுக்கு. அண்ட் நிறைய பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்போம். நம்ம எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அண்ட் எல்லா பாயிண்ட்ஸுமே பீப்புள் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் ஃபஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீடிங் வச்சுருப்பாங்க. அதில் அதை ஃபுல்லாக ஓகேவா இல்லையான்னு ரெக்டிஃபை பண்ணுவாங்க. இல்லை ஓகே இல்லைன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் மூலயமா அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங் எப்போ நடந்தது? November 4, 1948 நடந்தது. ஒரு 5 days டிஸ்கஷன் போச்சு.
அடுத்து செகண்ட் ரீடிங் ஸ்டார்டட் ஆன் November 15, 1948 and ended on October 17, 1949. இந்த செகண்ட் ரீடிங் அப்போதான் 7653 அமெண்ட்மெண்ட்ஸை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ சேஞ்சஸ் வேணும் எங்களுக்கு, ஸோ அமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ இதுன்ட்டு. அதில் 2473 மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணப்படுது அசம்பிளியில். அவ்வளோ 7000 வந்து நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் ஆனால் 2000 பக்கமாக தான் இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க நம்மளோட அசம்பிளியில். தேர்ட் ரீடிங் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 14, 1949 நடக்குது. தென் அம்பேத்கர் அவர்கள் மோஷன் மூவ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? த கான்ஸ்டியூஷன் ஆஸ் செட்டில்டு பை த அசம்பிளி பி பாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்னைக்கு டிக்ளேர் பண்ணுறாங்க? November 26, 1949. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ வந்து மோஷன் மூவ் பண்ணுவாங்க டாக்டர் அம்பேத்கர்? November 26, 1949 அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு மூவ் பண்ணும்போது 284 மெம்பர்ஸ் வந்து அதை சைன் பண்ணுவாங்க. எவ்வளோ மெம்பர்ஸ்? 284 மெம்பர்ஸ் சைன் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அசம்பிளியில் 299 மெம்பர்ஸ் தானே இருக்காங்க, ஏன்னா 284 தான் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, அன்றைக்கி அவங்க ஆப்சண்ட். அதனால் வெறும் 284 மெம்பர்ஸ் தான் சைன் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கான்ஸ்டியூஷனை, அதனால் சைன் பண்ணிடுவாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டியூஷனை வந்து ரிலீஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஆம்பிள் இருந்தது, 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது, 8 ஸ்கெடியூல்ஸ் இருந்தது. ப்ரீஆம்பிள் எப்போ செட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்த கான்ஸ்டியூஷனுமே எழுதி முடிச்ச அப்புறம் தான் ப்ரீஆம்பிளையே அவங்க எழுதுனாங்க. பிகாஸ் ப்ரீஆம்பிள் ஒரு ப்ரீஃபேஸ் மாதிரி தானே, நீங்கள் கண்டென்ட் ஃபுல்லாக எழுதின அப்புறம் தானே உங்களுக்கு ஒரு கிறிஸ்பாக நீங்கள் வந்து முன்னாடி கொடுக்க முடியும், ப்ரீஃபேஸ் கொடுக்க முடியும். அதனால் ப்ரீஆம்பிள் லாஸ்ட்டாக தான் எழுதினாங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்களை 3 விதமாக நம்ம வந்து கைண்ட் ஆஃப் நிக் நேம் மாதிரி சொல்லலாம், இல்லைன்னா அவங்களுக்கு கொடுத்த டைட்டில்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னாலும் அம்பேத்கரை தான் குறிக்குது. மாடர்ன் மனுன்னு சொல்லலாம். சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னாலும் நம்ம அம்பேத்கர் அவர்களை தான் குறிக்குது. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சம் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பர்டைனிங் டு என்னென்ன கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ரிகார்டிங்காக ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே November 26 அப்போவே வெளியிட்டுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப், எலெக்ஷன்ஸ், ப்ரொவின்ஷனல் பார்லிமெண்ட், டெம்பரவரி அண்ட் டிரான்சிஷனல் ப்ரொவிஷன்ஸ், இதை பற்றின ஆர்டிகல்ஸ் எல்லாமே November 26, 1949 அன்றைக்கே வெளிவந்துருச்சு. ஆனால் இன்னும் மேஜர் பார்ட் ரிமைனிங் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா January 26, 1950 தான் வருது. January 26, 1950 டேட் ஆஃப் இட்ஸ் கமென்ஸ்மெண்ட்டை வந்து என்ன சொல்கிறாங்க? ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது வந்து Jan 26 ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன்னா அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் டே. நம்மளுக்கு வந்து லாகூர் செஷன் December 1929 வந்து ஐஎன்சி சார்பாக நடந்தது. அப்போது வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? 1930 பூர்ண ஸ்வராஜ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், அதாவது Jan 26, 1930 செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. பூர்ண ஸ்வராஜ் டேனா இண்டிபெண்டன்ஸ், ரைட்? ஸோ அதனால் அந்த டேவை லிங்க் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோட Jan 26, 1950 மீதி இருக்க ரிமைனிங் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வெளியிட்டு அதை ரிபப்ளிக் டேவாக கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஸோ இவ்வளோ ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்போ முன்னாடி இருந்ததுல நம்மளுக்கு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அந்த மாதிரி நிறைய ஆக்ட் இருந்ததுல அது எல்லாமே கண்டினியூ ஆச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இந்த ஆக்ட் எல்லாமே ரிப்பல் ஆகிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு ஆக்ட் மட்டும் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. என்னென்னா த அபாலிஷன் ஆஃப் பிரைவேட் கவுன்சில் ஜூரிஸ்டிக்ஷன் ஆக்ட் 1949 மட்டும் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. இவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்குமே, அது யாருமே குறை சொல்லாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில கிரிட்டிசிசம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட் அ ரெப்ரசன்டேட்டிவ் பாடின்னு சொல்கிறாங்க. ஏன் நாட் அ ரெப்ரசன்டேட்டிவ் பாடி சொல்கிறாங்க? லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், இது இன்டைரக்ட் முறையில் வந்து சூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்றது. இதுவே டைரெக்டாக சூஸ் பண்ணல, மக்களால் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் முறையில் சூஸ் பண்ணப்படலை, லிமிட்டட் ஃப்ரான்ச்சைஸ் மூலயமா சூஸ் பண்ணப்பட்ட ப்ரொவிஷனல் அசம்பிளி தான் இந்த
கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியை சூஸ் பண்ணுறாங்க, அதனால இன்டைரக்ட் மெத்தடுன்னு சொல்லியிருப்பாங்க. நாட் அ சாவரன் பாடி. ஏன்னா இந்த அசம்பிளி கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி நம்ம செட் பண்ணுறதுக்குமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டே சஜஷன்ஸ் கேட்டிருப்போம். அண்ட் இந்த செஷன்ஸ் வைக்கிறதுக்குமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டே பெர்மிஷன் கேட்டிருப்போம். அப்போ இது ஹோல் இண்டிபெண்டன்ட் பாடி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாங்க. அதனால நாட் அ சாவரன் பாடின்னு சொல்கிறாங்க. டைம் கன்சியூமிங். ஆமாங்க, நம்மளுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு நம்மளுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் எழுதி முடிக்கிறதுக்கு? 2 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு இல்லை? அதுதான் இவங்க சொல்கிறாங்க. அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லாம் எழுதுறதுக்கு 4 மாதம் தான்ப்பா ஆச்சு, ஆனால் நீங்கள் என்னப்பா இவ்வளோ அன்டியூலி லாங் டைமில் நீங்கள் கான்ஸ்டியூஷன் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லவும் டைம் கன்சியூமிங் அப்படின்றாங்க. டாமினேட்டட் பை காங்கிரஸ் மெம்பர்ஸ் ரொம்ப அதிகமாகவே இதில் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? காங்கிரஸ் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் ஜென்ரல் எலெக்ஷனில் காங்கிரஸ் மெம்பர்ஸ் தான் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். 208 சீட்ஸோட காங்கிரஸ் மெம்பர்ஸ் வின் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதனால காங்கிரஸோட டாமினன்ஸ் அதிகமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. கிரான்வில் ஆஸ்டன் எப்படி அதை ரிமார்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வாஸ் அ one party body in an essentially one party country. The assembly was the Congress and the Congress was India அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிமார்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு லாயர் பொலிட்டீஷியன் டாமினேஷன். நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா புக் பார்த்தீங்கன்னா செம பல்கியாக இருக்கும். அண்ட் டேர்ம்ஸ் எல்லாமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது காமன் டேர்ம் லைக் இந்த காமன் மேன் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் மாதிரி இருக்காது. இதெல்லாம் ஏன் இந்த காம்ப்ளிகேட்டட் லாங்குவேஜ் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, லாயர்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன்ஸ் அதிகமாக இருந்தாங்க அந்த கமிட்டியில். அதிகம்னு சொல்கிறத விட மொத்தமாக அவங்க தான் இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம் நம்ம. அதனால் அவங்க டேர்ம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, காமன் மேனுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இல்லை அப்படின்னு ஒரு கிரிட்டிக் வைக்கிறாங்க. டாமினேட்டட் பை ஹிந்துஸ்ன்னு சொல்கிறாங்க. அங்கே ஹிந்துஸோட டாமினேஷன் அந்த அசம்பிளியில் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதை 2 பர்சன் வந்து எப்படி ரிமார்க் பண்ணுறாங்கன்னா, லார்ட் விஸ்கவுண்ட் சைமன் என்ன சொல்கிறாங்கன்னா, அ பாடி ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அசம்பிளியை பார்த்து. வின்ஸ்டன் சர்ச்சில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்லி ஒன் மேஜர் கம்யூனிட்டி இன் இந்தியா அப்படின்னு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியை பார்த்து சொல்கிறாங்க. இது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே சாப்டர் வைஸ் நம்ம கவர் பண்ணிகிட்டே வருவோம். நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா நம்மளுக்கு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப்.